ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பது ரூபினா ராஜ்குமார். இன்று ஆற்றல்மிக்க கொடைகள் என்னவென்று பார்ப்போம். ஆற்றல்மிக்க கொடைகள் கடவுளின் அரசில் நீடித்திருக்க உதவும் மிக முக்கியமான கொடையாகும். தேவைப்படுவோருக்கு தேவையானதை சந்திக்க அற்புதங்கள் தேவைப்படுகிறது. நம் கடவுள் அற்புதங்களின் கடவுளாயிருக்கிறார். பலருக்கு அதிசயங்கள், அற்புத அடையாளங்கள் மீது தவறான புரிதல் இருக்கிறது. இயேசு பல அதிசயங்களை புரிந்தார். ஆனால் கடைசியில் அவரின் நிலைமை என்ன ஆயிற்று என்று பலர் கேட்கின்றனர். இயேசுவின் காலத்திலும் திருத்தூதர்களின் காலத்திலும் நடந்த அதிசயங்களின் நோக்கத்தினை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசுவினால் நிகழ்ந்த அதிசயங்கள் இயேசுவே இறைவனின் மகன் எனவும் மெசியா எனவும் மக்களை கடவுளின் போதனைகளுக்கு உட்படுத்தவும் மக்களின் தேவையை சந்திக்கவும் நிகழ்ந்தது. திருத்தூதர்களின் காலத்தில் மக்கள் இயேசுவை அறிவதற்கும் இயேசு மீண்டும் வருவார் என்பதை உணர்த்தவும் மக்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் மாறவும் அதிசயங்கள் நிகழ்த்தப்பட்டன. பேதுரு அவரிடம், இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். திருத்தூதர் பணி 9வது அதிகாரத்தில் 34-35 வசனங்கள். சீமோன் பேதுரு தொர்க்காவை உயிருடன் எழுப்புகையில் இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். திருத்தூதர் பணி 9வது அதிகாரத்தில் 42வது வசனம். இயேசுவை நம்பாத நாடுகள் கூட அதிசயங்களை காணும்போது நம்பிக்கை கொண்டன. கடவுள் உலகம் முடிவுறும் நாட்களில் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். நம்பிக்கை ஒரு வல்லமையான கொடை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை அதிசயங்களை உருவாக்குகிறது. லிஸ்திராவில் கால் நடக்க இயலாத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். திருத்தூதர் பணி 14வது அதிகாரம் வசனங்கள் 8, 9, 10. தொடர்வோமா நண்பர்களே?